நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மத்திய அரசின் நிதியுதவி கிடைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கமளித்துள்ளார். சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் முருகன், ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிப்பதற்காக புதிய கல்விக் கொள்கை பயன்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மும்மொழி கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கும் போது சில நிபந்தனைகள் இருக்கும் என்று கூறிய மத்திய அமைச்சர், அதை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விகடன் இணையதள முடக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். விளக்கம் என்னன்னா, பிஎம் ஸ்ரீல நீங்கள் அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பது தான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு நிதிக்கு எதுக்கான நிதி கொடுக்குறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது நாம் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சரனுடைய நேற்றைக்கு விளக்கம் என்னென்னா, நீங்கள் கண்டிஷனை வைக்கணும், நாங்கள் முழுமையாக எல்லா வகையிலும் நாம் சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கிறார்கள்.